இடம் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் தெரியுதுங்களா? அண்ணா நகர், இந்திரா காந்தி சாலை, அண்ணா நகர். இந்த இடத்துல கொஞ்சம் டிராஃபிக் ஆகும். என்ன காரணம்னா, இந்த தம்பி ஒருத்தர் போனார்ல ஒன் வேல, அண்ணன் ஒருத்தர் ஒன் வேல வர்றாருல, அந்த மாதிரி இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா இது போகிற வழி மட்டும்தான். ஆனால் இவங்க வரத்துக்கும் யூஸ் பண்ணின்னுக்கிறாங்க. அதனால் என்ன ஆகுனாக்கா இங்கே கொஞ்சம் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு டாடா ஏசி நிறுத்தி ரொம்ப நேரமாக நிற்கிது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வெஹிக்கிள் ஒன்று ஸ்விஃப்ட் டிசைர் அதுவும் நின்றுக்குது. TY00N 6019 உள்ளே உட்காந்து தம்பி கேம் விளாண்டுக்கிறா போல. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமாக ரோடு யூஸ் பண்ணுறாங்க மக்கள். போக்குவரத்து நெரிசலுக்கு இது ஒரு காரணம். இவங்க போயிட்டு அப்படியே வர மாட்டாங்க, இதில் தான் ஒன் வேலை தான் வருவாங்க. இந்த கிராஸ் ரோட்டில் வர்றதுனால நான் ஒன்றா டிராஃபிக் ஆகும். நான் பல தடவை நிறையா பேர்ட்ட சொல்லியிருக்கிறேன், ஏங்க இப்படி வரீங்க டிராஃபிக் ஆகும் பா, அது போனாக்க ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதாக இருக்குதுப்பா சிக்னலில் அப்படின்றாங்க. அதனால் இதை இந்த குறுக்கால இப்படி பூரும்போது இப்படி பூந்து வருவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு 2 பேர் வராங்க பாருங்க, சைக்கிளு, ஒரு பைக்கு, இன்னொரு பைக்கு வராங்களா. எதிர்க்க வண்டியெல்லாம் பிளாக் பண்ணுவாங்க அவங்க வரும்போது, சரிதா? 1 2 3 பைக்கில் ஒரு சைக்கிள். இவங்க எதிர்க்க வர்றதுனால இங்கே கொஞ்சம் வண்டியெல்லாம் நின்றுடும், நிற்கிறதுனால டிராஃபிக் ஆகும். இதை கொஞ்சம் ஒரு போக்குவரத்து திரு ஆய்வாளர் ஐயா அவர்களே இதை கொஞ்சம் வந்து சரி பண்ணுங்க. இங்கே ஒரு முக்கியமாக இந்த இடத்துல ஒரு பிசி ஹோம் கார்டு யாரையா நிற்க வைங்க, நிற்க வச்சு இந்த பக்கம் போகாத அளவுக்கு அதை பண்ணினீங்கனாக்கா எதிர்க்க யாரும் போக மாட்டாங்க. போகாமல் இருந்தாக்கா டிராஃபிக் ஆகாது. டிராஃபிக் இங்கே ஆகிறதுக்கு காரணம் இந்த எதிர்க்க கிராசிங்கில் வரவங்க தான் முக்கியமாக. அங்கேருந்து வந்து இங்கே நின்றுப்பாங்க, இங்கேருந்து அப்படியே கிராஸ் பண்ணுவாங்க. கிராஸ் பண்ணும்போது எதிர்க்க வர வண்டியெல்லாம் நிற்கும் அப்படியே. பாண்டிச்சேரி இது வந்து போன்காரா வீதி போகிற வழி, மாதவ ஹாஸ்பிட்டல் இருக்குது இல்லையா, அந்த ரோடு. அது பார்த்தீங்கன்னா இப்படியே போய் லெஃப்ட்டு திரும்பினா அண்ணா நகர். அந்த தம்பி ஒருத்தர் 3 பேர் போகிறாங்க. இந்த ஒன் வேலை போயிட்டு எதிர்க்க வரவங்களாம் அப்படியே பிளாக் பண்ணுவாங்க. ஓகேவா? இதை கொஞ்சம் சரி பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் குறைவின்றி நிறைவாக உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் உண்டாகட்டுமாக.